நம்ம இன்றைக்கி பார்க்க போது எஃப்ஏ பார்க்குறோம். அதுக்கு வந்து இன்சியேட் ஐடி லாகின் பண்ணியிருக்கேன். ஸோ இன்சியேட் ஐடி இல்லை, அதுக்கு முன்னால் எல்லோரும் வந்து எம்ப்ளாயெல்லாம் வந்து அவங்க ஆப்பில் வந்து அட்வான்ஸ் போடணும், எஃப்ஏ வந்து போடணும். ஸோ இன்சியேட் ஐடி இது. இதில் போய்ட்டு நம்ம ஆக்சுவலாக வந்து ஹெச்ஆர் தான் போகணும். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்ஆரில் போய்ட்டு அட்வான்ஸ், ஸோ இதுதான் போட போகிறோம். பெஸ்ட் அட்வான்ஸ் போடுறோம். இதில் வந்து கிளிக் பண்ணுறீங்க. எம்ப்ளாயிகள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்க இதில் போடணும். அட்வான்ஸ் போய்ட்டோம். அட்வான்ஸ் அங்கே இருக்கு பாருங்கள், அட்வான்ஸு, அதை கிளிக் பண்ணுறோம். அட்வான்ஸ் கிளிக் பண்ணியாச்சு. இதில் வந்து அட்வான்ஸ் டைப் இருக்குது. இதில் அதர் அட்வான்ஸ் அப்ளிகேஷன் பாருங்கள், ரெண்டாவது கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து ஷார்ட் டைம் அட்வான்ஸ், நம்ம வந்து ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ் இருப்பார், வெப் ஐடி இருப்பார், சேங்ஷன் ஆர்டர் அப்படி கீழே வரும். 3rd 4th 5th இருப்பார். ஸோ வந்து இதில் வந்து ஸ்பெசிஃபிக் அட்வான்ஸ் சேங்ஷன் ஆர்டர் வெப் ஐடி கிளிக் பண்ணுறோம். ஸோ வெப் ஐடி தான் போடுறோம். வெப் ஐடி அதுக்கு முன்னால் வந்து எம்ப்ளாயி எல்லாருமே வந்து தீபாவளி வச்சுருக்கோம். மேலே க்ரியேட் பண்ணோம். கிரியேட் வெப் ஐடி இது லோட் ஆகுது. ஸோ எம்ப்ளாயி வந்து அவங்க ஆப்பில் போடணும், கலஞ்சி ஆப்பில் வந்து அவங்க போடணும். போட்ட பிறகு நம்ம டிக் பண்ணி அதை நம்ம ஆர்டர் போடணும். ஸோ ஓப்பன், ஓப்பன் ஆகுது, வெப் ஐடி ஓப்பன் ஆகுது. லேட் ஆகுது. இது எம்ப்ளாயி நம்பரை நம்ம வந்து அது பக்கத்தில் இருக்கிற டிக் பண்ணி எஃப்ஏ போடலாம். ஸோ வெப் ஐடி ஓப்பன் ஆகுது. யாரெல்லாம் வந்து ஆப்பில் போட்டாங்களோ அது நமக்கு இங்கே கிடைக்கும். அதை டிக் பண்ணி நம்ம போட வேண்டியது தான். ஸோ எல்லா எம்ப்ளாயும் ஆப்பில் போடணும். ஸோ இது மாதிரி வந்து எஸ் கொடுங்க, எஸ் க்ளோஸ் கொடுங்க. வெப் ஓப்பன் ஆகுது. கண்டிப்பாக என்ன ஆப்பில் போடணும். எம்ப்ளாயெல்லாம் வந்து அவங்க ஆப்பில் இண்டிவிஜுவலாக போடணும். ஸோ லோட் ஆகுது, ஓப்பன் ஆகுது வெப் ஐடி. வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இது மாதிரி வந்தால் நீங்கள் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்துட்டு க்ளோஸ் கொடுங்க. க்ளோஸ் வேலை பாருங்கள், க்ளோஸ். வந்துடுச்சு. இங்கே வந்து தீபாவளி வந்துருக்கு. தீபாவளி அப்படியே இருக்கட்டும். சேங்ஷன் நம்பர், அதாவது நம்பர் இருக்குது, இந்த நம்பரை மாற்றிக்கலாம். நம்பருடைய நாக்காயன் போடலாம். எடிட் பண்ணிவிட்டு நம்ம போடலாம். சரி, பண்ண முடியல, விட்டுரும், பரவாயில்ல. அதுக்கப்புறமா வந்து இந்த அப்லோட் குரூப் சூஸ் பண்ணணும். கண்டிப்பாக அதை சூஸ் பண்ணணும். இது பில்குல் பைசா தான் போடணும். பில்குல் பைசா தான் போடணும். இதில் அப்ளை பண்ணவங்க அடுத்து பாருங்கள், மொபைல் ஆப் இருக்கும். தினகா சார் பண்ணார் அது. ஆனால் பில்குல் பைசா தான் போடணும். நம்ம போட வந்து பில்குல் பைசாவை போடணும். ஸோ அப்படி தான் போடணும். இப்போது இந்த நம்பருக்குன்னு சொன்னால் இது பக்கத்தில் டிக் பாஸ் டிக் பண்ணுங்க. நம்ம டபுள் கிளிக் பண்ணுங்கள், டிக் ஆகிடும். ஸோ இது மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்ட பிறகு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ மொபைல் ஆப் வந்துருக்கு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள், மொபைல் ஆப், மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அவங்க அதை டிக் பண்ணிவிட்டு இப்போது வழக்கமாக வந்து இந்த
யூபிஎல் அதை கிளிக் பண்ணணும். டபுள் கிளிக் பண்ணால் வந்துடும். இப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணால் வந்துடும். ஸோ அது மாதிரி போட்டுட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்க இதெல்லாம் போடுங்க. ஸோ இந்த யூபிஎல் டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வழக்கமாக நம்ம அப்லோட் பண்ணணும். இங்கே இருப்பாங்க அப்லோட் கொடுங்க. அப்லோட் ஆகும். ஸோ ஆலில் பிளாக் மட்டும் கொடுங்க. பிளாக் ரோல் மட்டும் கொடுங்க. ஒன்று பிளாக் மட்டும் கொடுத்துட்டு அப்லோட் பண்ணுங்கள். லோட் ஆகுது. லோட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து இது மாதிரி கன்ஃபார்ம் வரும். கன்ஃபார்ம் வந்த பிறகு க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வழக்கமாக வந்து இவத்தை வந்து நம்ம அப்லோட் பண்ணணும். அதை வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். இது கண்டிப்பாக பில் வைஸ் தான் பண்ணணும். பில் குறிப்பு தான் முக்கியம். நமக்கு பில் வைஸ் தான் போடணும். அப்லோட் ஐடிக்கு போயிருங்க. இது அப்லோட் ஐடிக்கு லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணணும். அதை லாக் அவுட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிவிட்டு தான் நாம் போயிட்டு இதை போடணும். ஸோ வந்து இப்போ அது நான் அப்லோட் ஐடி போகிறேன். அதில் காமிக்கும். இது வந்து இன்சியட் ஐடி வெப் ஐடி வந்துருக்கு பாருங்கள். இங்கே பல்க் பிஸ் அட்வான்ஸ் வந்திருக்கு. இதை கிளிக் பண்ணுறோம். இது அப்ளை பண்ணது மட்டும் காட்டும். சேங்ஷன் ஆர்டர் இதெல்லாம் காட்டுது. வெரிஃபை பண்ணுறேன். பிஸ் அட்வான்ஸ் வெரிஃபை பண்ணுறேன். அப்ரூவல் பண்ணணும். இது அப்ரூவல் பண்ணுறோம். போனேன். இது அப்ரூவல் ஐடி. ஸோ வெரிஃபை பண்ணணும். அடுத்து அப்ரூவல் பண்ணுறேன். இது ஹெச்ஆர் தான் பார்க்கணும். ஹெச்ஆரில் தான் ஹெச்ஆர் இருக்குது. ஹெச்ஆர் பார்க்குறேன். இது அப்ரூவல் ஐடி. கண்டிப்பாக பில் பைசா தான் போடணும். ஒரு பில் பைசா தான் போடணும். மொத்தமாக ஒன்றா போடக்கூடாது. இங்கே இருக்க பல்க் வந்து பாருங்கள். பல்க் பெஸ்ட் அட்வான்ஸ் சேங்ஷன் அதை கிளிக் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒருத்தர் தான் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அது HA8 வந்திருக்கு. ஸோ ஒரு எம்ப்ளாயி தான் போட்டேன் நான் சாம்பிளுக்கு. ஸோ அதே மாதிரி நீங்கள் திரும்பி என்ன போடலாம். அப்ரூவ் பண்ணுங்க. மறக்காமல் இதை அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபைனான்ஸ் இது அப்ரூவல் ஐடி. கண்டிப்பாக பில் பைசா தான் போடணும். பில் பைசா தான் போடணும். பல்காக போடக்கூடாது. இது லாக் அவுட் பண்ணிட்டு இன்சியட் ஐடி போடணும். மீண்டும் இன்சியட் ஐடி இது. இதில் போய்ட்டு அப்லோட் பண்ண பிறகு அப்லோட் பண்ணணும். கண்டிப்பாக நாம் வந்து பில் பைசா தான் போடணும். பில் பைசா தான் போடணும். எல்லாம் ஒன்றா போடக்கூடாது. எங்கள் ஸ்கூலில் 5 பில்குன்னா 5 முறை போடணும். வெப்சைட்டில் மாற்ற தேவையில்லை. பேரோல் போகிறேன். அடுத்து வந்து இன்சியட் ஐடியில் பேரோல் போகிறேன். பேரோல் போயிட்டேன். இப்போ ஜென்ரேட்டு பில் போடணும். டைரெக்டாக வந்து 3வது இடத்துக்கு போகிறேங்க. ஜென்ரேட் பில் போகிறேன். அதை கொடுக்குறேன். இது நான் சால்ரி கொடுக்குறேன். நான் சால்ரி கொடுத்துட்டு இந்த கரண்ட் மந்த் பேரோவில் வந்து ப்ரீவியஸாக மாற்றிக்கிங்க. ப்ரீவியஸ் மந்த் கொடுங்க. அதிலே வரும். ட்ரை பண்ணி போகிறேன். இப்போ ப்ராசஸ் நேம் சூஸ் பண்ணுறோம். சர்ச் பண்ணுவோம். பெஸ்ட் அட்வான்ஸ் நம்ம எஃப்ஏன்னு போட்டால் போதும். நமக்கு வந்து வந்துடும். ஸோ பெஸ்ட் அட்வான்ஸ் சூஸ் பண்ணுறோம். இதில் வந்து நாம் பில்கு படி சூஸ் பண்ணலாம். பில்கு படிக்கும் சூஸ் பண்ணலாம். இங்கே இருக்க பர்மனெண்ட் பில் வரை
அதை சூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணுறோம். சர்ச் பண்ண உடனே அவர் நேம் நம்ம போட்டதெல்லாம் வருது. யாருக்கெல்லாம் நான் போட்டணும், இங்கே வந்து நம்ம பில்குல் பேஸில் தான் போடணும். ஸோ நமக்கு யாரெல்லாம் நம்ம இது அப்ளை பண்ணமோ அது வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம இங்கே எடுத்து டிக் பண்ணிவிட்டு யாரெல்லாம் போட்டோமோ அவன் வரைக்கும் டிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் பில் தரணும். ஜென்ரேட் பில்லு கொடுக்கணும். நான் ஒருத்தர் மட்டும் போட்டு காமிக்கிறேன். இங்கே மறக்காமல் ஜென்ரேட் பில் கொடுக்குறோம். ஜென்ரேட் பில் எஸ் கொடுங்க. இப்போ நம்ம பில்ஸில் வந்துடும். பில்ஸில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் கண்டிப்பாக பில்குல் பைசா தான் போடணும். பில்குல் பைசா தான் நம்ம வெப்சைட்லேயே போடணும். பில்குல் பைசா தான் போடணும். வெப்சைட்டில் ஏற்றும் போது கூட பில்குல் பைசா போடுங்க. ஸோ பல்காக போடாதீங்க. இங்கே வியூ அவுட்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு பில் நம்பர் வரணும். வியூ அவுட்புட் பார்க்குறோம். நமக்கு பில் நம்பர் வரும். பில் நம்பரு இங்கே வந்துடும். இந்த பில் நம்பரை காட் பண்ணிக்கலாம். ஸோ பில் நம்பர் நமக்கு வரணும். இங்கே பில் நம்பர் வந்துட்டு பாருங்கள், வந்துட்டு பில் நம்பர். ஸோ பில்லில் போயிட்டு நம்ம இந்த பில் நம்பர் கொடுத்துட்டு இல்லைன்னா அப்படியே சர்ச் பண்ணலாம். நம்ம வந்து இங்கே போயிட்டு பெஸ்ட் அட்வான்ஸ் அங்கே இருக்கு பாருங்கள், கொடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாரெல்லாம் போட்டோமோ அவங்களாம் வந்துடும். ஸோ வழக்கமாக நான் ஒருத்தர் தான் போட்டிருக்கேன். இங்கே வந்து பாருங்கள் பில் நம்பர். ஸோ இப்படி தான் போடணும். நன்றி, வணக்கம்.